நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். யோவான் 14:3. ஹோசியா புஸ்தகத்தை நாம் அனைவரும் படித்திருக்கிறோம் இல்லையா? எப்படி அழகாக அவர்களுடைய மனைவி எப்படி சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள், அந்த அன்பின் ஆழம், அந்த நேச வைராக்கியத்தை நம்ம அதில் படிக்கிறோம். இயேசு சுவாமி அப்படிதான். நம்ம என்ன பாவம் செய்தாலும் தேவன் நம்மளை முன்குறித்துதாருன்னா நிச்சயமாய் நம்மளை பரிசுத்தப்படுத்தி அப்படிப்பட்ட பாவங்கள்லேருந்து நம்மளை விடுதலை செய்து நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து நம்மளை சேர்த்து கொள்ளுவார். அதாவது பாவத்தோடு நம்மளை சேர்த்து கொள்ள மாட்டார், பாவங்களை அதிலிருந்து நம்மளை விடுதலை செய்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நம்மை சேர்த்து கொள்ளுவார். ஸோ தேவனாகிய கர்த்தரிடத்தில் சென்று, நான் ஆபிரகாமின் குமாரன், எனக்கு ஒரே தகப்பன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே இயேசுவே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்று சொல்லி நம்மளை அர்ப்பணித்து, நம்ம எப்படி மனம் திரும்பினோம், எந்த பாவங்களில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, ஒருவேளை பாவமே செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனாலும் நீங்கள் அந்த தேவாலயத்தில் 2 பேர் இருக்கும் பொழுது அந்த ஒரு நபர் சொல்கிறான், நான் இவளை மாதிரி பாவி கிடையாது, நான் இவளை மாதிரி மோசம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முன்பாய் தன்னை உயர்த்தி முறையிடுகிறது போலவும், மரியாள், அதாவது மகதலேனா மரியாள் பரிமளத்தை ஊற்றும் பொழுது அங்கிருந்து சீமோனை போல, இவர் உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்தால் இவர் இந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருக்கோ, அவளை தொட விட்டுருக்க மாட்டாருன்னு சொல்லுவான். நீங்கள் எப்பேற்பட்ட ஊழியக்காரராக இருந்தாலும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு நீங்கள் பிரயாசப்படாமல் உங்களை அந்த ஆத்மாவோட கம்பேர் பண்ணி பெருமை பாராட்டினீங்கன்னா, உங்களை போல் பரிதபிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள் இந்த உலகத்தில் இருக்காமல் இருப்பாங்க. ஏன்னா ஆத்மா ஆதாயத்துக்காக பிரயாசப்படுறவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஆமேன்.